ரீசெண்டாக 2 நாள் முன்னாடி ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அதாவது முட்டியில் ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். என்னென்னு பார்த்தா ப்ரொசீஜருக்கெலாம் எல்லாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் அப்ரூவலுக்கு அனுப்பணும். இப்போ நேற்று அனுப்புனா இன்சூரன்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பட்ட டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்னாடி ரீவைண்ட் பண்ணி என்ன ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா, அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மும்பை ஒரு ஆஃபீஸ் விசிட்டுக்காக போயிருக்கார். போன இடத்துல இந்த மாதிரி அடிபட்டுச்சு. அங்கேயே அவங்க ஆஃபீஸ்லேயே ஏதோ தங்கியிருந்து, உங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருந்து ஒரு 4-5 நாள் இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காரு. அங்கேயே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அடி ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம், இதை கட்டு போட்டு சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க, நாட்டுக்கட்டு போட்டிருக்காங்க, சரியாகலை. சரி இப்போ வந்து சரி இப்படி தான் சர்ஜரி தான் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி வர்றப்போ பார்த்தா இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு உங்கள் பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வாங்குங்க. இப்போ ஒரு திருப்பி இதுக்காக மும்பை போகிறதா இல்லை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார். இந்த மாதிரி அவங்க இன்சூரன்ஸ் ஏன் கேட்குறாங்கன்னா, வெதர் இது வந்து ஏதாவது அடிப்பட்டப்போ இவர் ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருந்தாரா, இல்லை அவருக்கு வந்து வேறு ஏதாவது போலீஸ் கேஸ் எதுவும் ஆயிருக்கா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. அது நியாயமாக ரெகுலராக இருக்க நடைமுறை தான் அது. ஸோ இந்த மாதிரி அவங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு, இந்த மாதிரி ஒரு நியூஸ் இந்த பேஷண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம். இது தெரிஞ்சோன்னே சரி ஒரு இதை பகிர்ந்துக்கலான்னு பார்த்தேன். வணக்கம், நான் டாக்டர் ஜெய வெங்கடேஷ், ஆர்த்தோ டாக்டர், சென்னையில் இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டு, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸு, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸு, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து ஒழுங்காக பராமரிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படியெல்லாம் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணலாம், இதை வேறு பேக்கப் எப்படி எடுத்து வச்சுக்கிறது, நீங்கள் அது தொலைஞ்சால் கூட அதை எப்படி நீங்கள் இன்னொரு காப்பி வச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டில் அதை ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி தெரியாது, நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் உங்களால் சொல்ல முடியும். பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தான் அவங்களுக்கு அதை வச்சு ஈஸியாக அவங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு குரூப் எப்படின்னா, சார் நான் இப்போது சும்மா அப்படி இந்த சைடு வந்தால் பார்த்துட்டு போகலான்ட்டு வர்றாங்கிற மாதிரி வெறுங்கை விசிட்டு வராங்க. அவங்க போன தடவை பார்த்த ஸ்லிப்பு கூட எடுத்து வரதில்லை, என்ன மாத்திரை கொடுத்தோன்னு எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்களா என்ன டாக்டர்ஸ். அவங்களுக்கு தெரியும் என்ன சார் அது அப்படியே மறந்துட்டேன் சார், கொண்டு வரல சார் அப்படிம்பாங்க. எல்லாரும் எழுதி அனுப்புகிறாங்க கீழே, இந்த பழைய ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு வாங்கன்னு இந்த மாதிரி மறந்துட்டு வந்துடுறாங்க. இன்னொரு குரூப் எப்படின்னா, மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி எடுத்து வச்சுட்டு வந்துடுறது. ஒன்றா இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து வச்சுட்டு, இந்த வடிவேல் வந்து ஜாதகம் பார்க்க போகிற இடத்துல வந்து ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போன மாதிரி, இந்த மாதிரி ஜோசியர்கிட்ட ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வந்தால் உனக்கெல்லாம் எப்போ கல்யாணம் ஆகுங்கிற மாதிரி வர்றப்போ அந்த குழந்தைங்க படம் வரைகிற புக்கு, அதுக்கப்புறம் மளிகை சாமான் லிஸ்ட்டு, கணக்கு நோட்டு, இது எல்லாத்தையும் உள்ள ஒன்றா வச்சுட்டு மொத்தமாக எடுத்து வந்து சரி நாங்கள் பார்த்துக்குங்க, எது வேணாலும் பார்த்துக்கன்னு நீட்டுற குரூப் ஒன்று. இந்த மாதிரி 2 குரூப்பில் இருந்தாலுமே உங்களுக்கு போன வேலை நடக்க, நீங்கள் போகிறது ட்ரீட்மெண்ட்டுக்கு, அங்கே போயிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கொலாபரேஷன் பண்ணி வச்சா அவங்க இருக்கிற டயத்தில் எதை பார்ப்பாங்க, உங்களை பற்றி கேட்பாங்களா, அந்த இருக்கிற ரெக்கார்டில் பொறுக்கி எது தேவைன்னு எடுப்பாங்களா. ஸோ அதனால் பொதுவாக இப்போல்லாம் மோஸ்ட்லி டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃபைல் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த ஃபைல் மாதிரி இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே ஒரு ஃபைல் இல்லைனா ஒரு ஃபோல்டர் வாங்கிக்கோங்க, உங்கள் பேர் எழுதிக்கிங்க, அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் எழுதி வைங்க, எங்கேயாவது தொலைஞ்சா கூட உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அது லேட்டாக, இப்போ எந்த டாக்டரை பார்க்க போகிறீங்களோ அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ என்ன கொடுத்தாங்களோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனும், அவங்க எதாவது டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து இதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக இருந்தது தான் முதல்ல இருக்கணும். இப்போ 2022னா இப்போ 21 என்ன இருந்துச்சு, 20 என்ன இருந்துச்சு, அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் தனி, பிளட் டெஸ்ட்லாம் தனி, ஸ்கேன்ஸ்லாம் தனி, அந்த மாதிரி ஒரு 3 விதமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறது உங்களுக்கும் கொடுக்குறதுக்கு ஈஸி. அடுத்தடுத்த தடவை புதுசாக வர அதுக்கு மேலே நீங்கள் ஃபைல் பண்ணிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி தான் க்ரானலாஜிக்கலாக ரிவர்ஸ் ஆர்டரில் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெக்கார்ட்ஸை வந்து எப்படி பேக்கப் எடுத்துக்கிறது அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக நம்ம எல்லாம் பண்ணுறது ஜெராக்ஸ் எடுத்து வச்சு ஒரு காப்பி வச்சுக்கிறது ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ எல்லாத்துலேயும் ஃபோன் வந்துருச்சு, அதனால் அட்லீஸ்ட் ஒரு ஃபோனில் எடுத்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் யாருக்காவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அனுப்பி வச்சு அது ஒரு பேக்கப்பில் ஃபோனில் இருந்துக்கும் ஒன்று. இப்போ நிறையா எல்லா இன்சூரன்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா எல்லா இன்சூரன்ஸும் ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் டாக்டர்ஸ் பேஷண்ட் ரெக்கார்டுன்னே ஒரு காலம் இருக்குது. அதில் நீங்கள் பேக்கப் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கும் யூஸு அவங்களுக்கும் யூஸு. பின்னாடி நீங்கள் ஏதாவது கிளைமுக்கு போகிறப்ப ஆமாம் அந்த டயத்தில் நல்லா தான் இருந்தார், இப்போ தான் புதுசாக தான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தே வில் கன்சிடர். இல்லைனா நீங்கள் முன்னாடி ஏதாவது மறைச்சிட்டிங்க, முன்னாடி இருந்தே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இப்போ தான் நீங்கள் அதை சொல்கிறீங்கன்ற மாதிரி வரும். அதனால் அதுலேயும் அந்த இன்சூரன்ஸ்காரங்க மூலமாகவும் அந்த ஆப்லேயும் நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இல்லையா இது பெட்டர் வந்து ஸ்கேன் பண்ணி இமெயில் அனுப்பி இமெயிலில் பேக்கப் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம்.
இப்போ கவர்மெண்ட்டில் என்னென்னா டிஜி லாக்கர்னு இருக்குது, நம்ம நேஷ்னல் ஹெல்த் சம் டிஜிட்டல் மிஷன் அது மாதிரி போட்டு டிஜி லாக்கர்னு இருக்குது. அதில் இது ஆதார் லிங்க்டாக இருக்குது. இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதும் வச்சுக்கலாம், இல்லை மற்ற ரெக்கார்ட்ஸுமே வச்சுக்கலாம். உங்கள் மற்ற கார்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம், அந்த பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே. இப்போ புதுசாக வந்து லாஸ்ட் இயரில் நேஷ்னல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கவர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஒருத்தருக்கு எப்படி ஆதார் நம்பரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்த் ஐடி க்ரியேட் பண்ண போகிறாங்க. அந்த ஹெல்த் ஐடியில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துடும். நீங்கள் எந்த ஊரில் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க ஐடி போட்டால், ஓஹோ இவருக்கு இப்போலாம் இந்தந்த பிரச்சனை இருக்குது, இந்தந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு, இந்தந்த மாத்திரைலாம் சாப்பிட்றான்னு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி இன்டெகிரேட் பண்ணுறது கவர்மெண்ட்டோட பிளானு. பட் அது எப்படியும் இன்னொரு 10 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அது எல்லாம் நடைமுறைக்கு வந்து எல்லாத்தோட ரெக்கார்டும் அது மாதிரி வர்றதுக்கு. பட் இனிமேல் அதுவும் பைப்லைனில் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்ற நம்புவோம். இது ஒரு பக்கம் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் இருந்தால், இன்னொன்று வந்து எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸு இப்படி யாராக இருந்தாலுமே அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க ஏதாவது அடிபடுது, மயக்கம் போடுறாங்க ஏதாவதுன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க கையில் இருக்கணும். பேர், சின்ன இதில் வந்து பேர், பிளட் குரூப்பு, எமர்ஜென்சி ஃபோன் நம்பரு, வேறு ஏதாவது ட்ரக் அலர்ஜிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அலர்ஜி இந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, இன்கேஸ் ஏதாவது அவங்க மயக்கம் ஆகிட்டாங்க பிடிச்சாங்கன்னா எடுத்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபோன் இருக்குது, எல்லா ஃபோனும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோன் லாக் ஆகிருந்தால் எப்படியும் பண்ண முடியாது. அதுலேயுமே ஆக்சுவலாக எமர்ஜென்சின்னு இருக்கும். அந்த எமர்ஜென்சி கிளிக் பண்ணால் நீங்கள் எமர்ஜென்சி நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ்க்கு கால் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி யாருன்னு என்னென்னு காண்டாக்ட் பண்ண முடியாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுற பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து சார் ஆமாம் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், அந்த சத்து மாத்திரை கொடுத்துருக்காங்க, அந்த மாத்திரை பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னு ஓரலாக சொல்கிறத விட என்ன மாத்திரைன்னு தெரிஞ்சால் அதே மாத்திரையை திருப்பி எழுத மாட்டாங்க, இல்லை ஓவர் டோஸ் ஆகாமல் தடுக்கலாம். ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கும், அந்த மாத்திரை கொடுக்குறப்ப இந்த மாத்திரை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பழசு என்ன முடிஞ்சால் நீங்கள் மாத்திரையை கையோட டப்பாவை எடுத்து வந்துடுங்களேன். என்ன இப்போ எடுத்து வந்து சரி தான் சாப்பிட்றான்னு காமிச்சா கூட பிரச்சனை இல்லையே. ஸோ அல்டிமேட்லி இட்ஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட் தான். ஸோ ரெக்கார்டு இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தமான ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் ஒழுங்காக சீராக அடுக்கி வச்சுட்டு டாக்டர்கிட்ட போகிறப்ப அப்போ தான் தெளிவாக போய் என்ன எதுக்காக போனீங்களோ அதை பண்ண முடியும். இந்த ரெக்கார்டை பைக்குள்ளே தேடி எடுத்து அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கலாம். அதனால் இது மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.